குற்றம் அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு இந்த பாடலுக்கான பல்லவியை தந்தது பீமா கொரேகானுடைய கேப்டன் மரியாதைக்குரிய தோழர் வரவர ராவ். இந்திராவுடைய பாசிச ஆட்சி காலத்தில் வரவர ராவ் செயலற்ற நம்மை பார்த்து அவர் சொன்ன அந்த விமர்சனம் கவிதையாக குற்றம் அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு குற்றம் அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு உண்மையை தேடி வந்தவர் சிறையில் உண்மையை தேடி சென்றவர் சிறையில் உரிமைகள் தேடி வந்தவர் சிறையில் வழக்கமாக எழுச்சிகரமான பாடல் பாடிதான் இறுதிப்படுத்துவது ஒரு கன்வென்ஷனல் வழக்கம். நாங்கள் எழுச்சிகரமான பாடல் பாட போறதில்லை. உங்கள் மனதில் எழுச்சியை உருவாக்க வேண்டுமானால் அதற்கு நீங்கள் உங்களை ஒப்புவித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் நீங்கள் உங்களை ஒப்பித்துக் கொள்வதற்கு எது தடையாக உள்ளது என்றால் நீங்கள் மட்டுமல்ல, எனக்கும் சேர்த்து சொல்கிறேன், இந்த சமூகத்துக்கும் சேர்த்து சொல்கிறேன், நாம் ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ண வேண்டும். நாம் நம்மை ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பீமா கொரேகான்ல 16 பேர் உள்ள இருக்கிறாங்க என்று சொன்னால் அவர்களை விடுவிக்க தவறியது நம்மளுடைய செயலற்ற தன்மை. நாம் சரியாக செயல்படவில்லை. காலம் கடந்த பிறகு இப்படி கருத்தரங்கு நடத்தப்படுகின்றது, மகிழ்ச்சி. என்றாலும் கூட அவர்கள் சிறை வைக்கப்பட்டு ஆண்டுகள் பல ஆகின்றது. அவர்களை விடுவிக்கின்ற வகையில நாடு முழுக்க ஒரு டெல்லி போராட்டம் போல நடத்தப்படவில்லை என்கிற வகையில எங்களது 3 பாடல்களும் நம்மை பற்றி இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பாடலாகத்தான் இருக்க போகிறது. குற்றம் அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு இந்த பாடலுக்கான பல்லவியை தந்தது பீமா கொரேகானுடைய கேப்டன் மரியாதைக்குரிய தோழர் வரவர ராவ். இந்திராவுடைய பாசிச ஆட்சி காலத்தில் வரவர ராவ் செயலற்ற நம்மை பார்த்து அவர் சொன்ன அந்த விமர்சனம் கவிதையாக குற்றம் அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு மக்களை குற்றவாளியாக்கி கொடுமையை விளைவிக்கும் பொழுது செவியிருந்தும் கேளாமல் வாயிருந்தும் மௌனமாக இருக்கின்ற நாமும் குற்றவாளிகள் என்பது அவருடைய விமர்சனம். அதை பல்லவியாக்கி பாடிய பாடல் அது பீமா கொரேகானுடைய அந்த தோழர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது நாங்கள் பாடிய பாடல். குற்றம் அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு குற்றம் அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு வேட்டையாடுது, மக்களை வேட்டையாடுது, இதை கண்டும் காணாமல் கடந்து நின்றால், இதை கண்டும் காணாமல் ஒதுங்கி நின்றால் குற்றம் அதுவும் குற்றம் நம் குற்றம். குற்றம் அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு குற்றம் அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு உண்மையை தேடி வந்தவர் சிறையில் உண்மையை தேடி சென்றவர் சிறையில் உரிமைகள் தேடி வந்தவர் சிறையில் கவிதையால் கண் திறந்தவர் சிறையில் கல்வியை காவியை எதிர்த்தவர் சிறையில் காவியை சமர் புரிந்தவர் சிறையில் மோதி நின்ற பெண் சிறையில் உரிமையும் சிறையில் இருக்க காவி மதவரி கவிதையும் உரிமையும் சிறையில் இருக்க காவி மதவரி சுதந்திரமாய் தெரிய இதை கண்டும் காணாமல் கடந்து சென்றார், இதை கண்டும் காணாமல் கடந்து சென்றார் குற்றம் அது குற்றம் குற்றம் அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு குற்றம் அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு நம்மை போல அவர்களுக்கு வாழ்வதற்கு விருப்பம் உண்டு, ஒதுக்கிக் கொள்ள அவர்களுக்கும் வாய்ப்பு உண்டு. அதை வெறுத்தார்கள், பணிய மறுத்தார்கள், அதை வெறுத்தார்கள்,
அதிகாரத்தில் பறிவதற்கு எதிர்த்தார்கள், தன்னை கொடுத்தார்கள். இன்று நீங்கள் நாளை நீங்கள், இன்று அவர்கள் நாளை நீங்கள். குற்றம் அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு, கொடுக்குற்றம் அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு, அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு, கொடுக்குற்றம் அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு, கொடுக்குற்றம் அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு. நாம் செயல்பட தவறியதன் மூலமாக சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்னமும் அவர்கள் விடுவிக்கப்படுவார்களா என்கிற ஐயம் அவர்களுக்கு நம்பிக்கையை எது ஏற்படுத்த போகின்றது? தன்னுடைய மனைவி இணையர் சாய்பாபாவுக்கு எழுதிய கடிதத்தின் மூலமாக நீங்களும் அருட்தந்தை சேன்சாமியுடைய முடிவுக்கு ஆளாகி விடுவீர்களோ என்கிற ஐயம் எழுகிறது என்பது அவரை கலங்க வைத்தது. அவர் சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு, சிறைக்குள் இருந்த பொழுது கண்கலங்காத சாய்பாபா சிறையிலிருந்து வெளியில் வந்த பிறகு கண்கலங்கிறார். அதன் பொருள் என்ன? சிறைக்குள் இருந்த பொழுது அவரை மீட்பதற்காக இங்கு எந்த எதிர்வினையும் இல்லை என்கிற கவலை அது. உங்களுக்கு தெரியும், இந்திய விடுதலை போராட்டத்திலே தன்னை இணைத்துக் கொண்ட வ.உ.சி.க்கு ஏற்பட்ட மனநிலைகள். இந்திய விடுதலை போராட்டத்திற்காக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். இந்த கோவை சிறையில் தான் அவர் வைக்கப்பட்டார். அவர் விடுதலை ஆன பொழுது 3 பேர் மட்டுமே அவரை வரவேற்க நின்றார்கள். ஒரு விடுதலை வீரனுக்கு இந்த தேசம் தருகின்ற மரியாதை. சாய்பாபா போன்ற இந்த மண்ணிற்காக போராடிய போராளிகளுக்கு இந்த சமூகம் தருகின்ற மரியாதை எண்ணி பார்த்து அழுதார். ஆனாலும் தோழர்களே, தமிழ்நாட்டிற்கு ஒரு பாரம்பரியம் உண்டு என்கிற வகையில் இந்த கருத்தரங்கம் கலங்காதீர்கள் பீமே கோரேகானுடைய தோழர்களே, உங்களுக்காக உத்தரப்பிரதேசத்திலிருந்து குரல் எழுப்பப்படாமல் இருக்கலாம், மத்திய பிரதேசத்திலிருந்து குரல் எழுப்பப்படாமல் இருக்கலாம், தமிழகத்திலே கோயம்புத்தூரிலே நாங்கள் இருக்கின்றோம் என்பதை நிரூபிக்கின்ற இந்த கூட்டம். அப்படித்தான் 2002 இஸ்லாமியர்கள் மீது படுகொலை நடத்தப்பட்டது குஜராத்ல. அப்பொழுது நேற்று வரை ஒரு தெருவில் சொந்தக்காரர்கள் போற இருந்தாங்க. ஆனால் இஸ்லாமியர்கள் மீது படுகொலை நடத்தப்பட்ட பொழுது அவர்கள் மௌனத்தின் மூலமாக அந்த படுகொலைக்கு ஒரு புறநிலை காரணமாக இருந்தார்கள். அப்பொழுது நாங்கள் எழுதிய பாடல் இது, சம்மதமா சொல் சம்மதமா, நீ இந்து என்றால் சொல் சம்மதமா. அவர்கள் மீது இப்படி ஒரு அட்ராசிட்டி, இப்படி படுகொலை நடத்துவதற்கு நீங்கள் சம்மதமா அல்லது உங்களுக்கு அச்சமா? ஏன் நீங்கள் எதிர்வினையாற்றவில்லை என்று கேள்வி எழுப்பிய அந்த மௌனத்தின் மீதான தாக்குதல் 20 ஆண்டுக்கு முன்னதாக நாங்கள் பாடிய பாடல். இவை எல்லாமே ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன். இது எல்லாமே மௌனத்தின் மீது நாங்கள் தொடுக்கின்ற இசை வழியாக, பாடல் வழியாக தொடுக்கின்ற தாக்குதல். இது சம்மதமா